ಪ್ಲೈನೋಡ ஹலோ காய்ஸ், நான் தான் உங்க டிகே சிவா. இந்த விளாக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா போலுமலைக்கு போக போகிறோம். போலுமலைக்கு போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா போலுமலையை வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரி நாமளும் போடலாமே. இப்போ வந்து கிளைமேட்டும் நல்லா இருக்கு, மழை வந்து பேஞ்சிட்டே இருக்கு. காலையில இருந்து என்ன வழுக்க டைம் எழுதி கூண்டு வந்துட்டாங்க. போலுமலைக்கு ஒரு 10 நிமிஷம் போயிட்டோம்னா ரீச் ஆயிடுவோம். 10 நிமிஷம் ரீச் ஆயிடுவோம். இருந்து போயிட்டு அங்கே சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி தான் பிளான். இங்கே ஒரு 9 பிளேன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். எனக்கு 2, இவனுக்கு 2, அவனுக்கு 2, அவனுக்கு 2, இவனுக்கு 1. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 3:30 மணிலேருந்தே மழை தான். நைட்டுலேயே மழை தான். காலையில் 3:30 மணிலேருந்து ஹெவியாக மழை, இப்பயும் மழை, வரும்போதும் மழை, வந்திருக்கும் போதும் மழை, இப்பயும் மழை, எப்பயுமே மழை. அதுமாதிரி மழை பேஞ்சுனே இருக்கு. மலையிலே வந்து எனக்கு கூண்டு வந்துட்டாங்க. சரிங்களா, மழை இப்போ கூட தூரிட்டே இருக்கு பாருங்க. அப்படியே மேலே போயிட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றதான் இந்த vlog. சோத்துக்கு இருக்குதா இல்லையா லோலா இங்க வரங்க அம்மா கணக்கா நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சிரிப்புண்டா வருதா போடாங்கடி வந்துருச்சு. வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே, உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே, காலங்கள் ஓய்ந்த பின்னும் தண்ணி வாங்க தண்ணுகிறோம். சரகடிக்கு வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. சரகடிக்கு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. தண்ணி, அது இல்லாமல் சிப்ஸு, சாப்பாடு பார்த்தீங்களா. சரகடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், சரகடிக்க போகிறோம். இடைவேளை, சிறிய இடைவேளை விட்டுருக்கோம் ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்கோசம். அவங்ககிட்ட கூட அங்கே எடுத்து வந்துட்டோம். அவ்வளோதான். ஊட்டி கொடைக்கானல் போகிறது பதிலாக இந்த வழியாக நீங்கள் வரலாம். அருமையான பிளேஸு பார்த்தீங்களா. ஒரு அருமையான ஒர்த்தான பிளேஸ்னால் நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். போகிற வழியே சூப்பராக இருக்குது. அப்புறம் மேலே போனால் எப்படின்னு தெரியல. கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குப்பா எனக்கு ஒரு ஃபீல். ஒர்த்தான பிளேஸ். ஏடா 40 மீட்டர் வழிமறை என்னது? அதைத்தானே நானும் சொன்னேன். ஏன்டா அந்த வழி தானே. நான் தேங்க்ஸ் அண்ணா. நீங்க காரு பண்ணா ஓகே. நான் அப்போதே சொன்ன வழி இல்லடா. அதுதான் கூகுள் மேப்ல கம்ப்ளீட் பண்ணாங்க. போயிட்டே இருந்தாங்க. போய் சொல்லாது மாமா, கூகுள் மேப் போய் சொல்லாத ஆண்டி. வர வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆஃப் ரோடு பயங்கரமாக எல்லாமே இருக்குது. ட்ராவலர் பண்ணுறவங்கலாம் நிறைய பேர் இந்த இடம் தான் வந்துட்டு போகிறாங்க. இப்போ கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா ஒரு போலுமலைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி மாறிடுச்சு. நாங்கள் வர நேரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழையிலே நனைஞ்சுன்னு போயின்னு இருக்கோம். இந்த ரைடர் போகிறாங்களா என்னன்னு தெரியல. அப்படியே குறவங்களாட்ட பார்த்துட்டு போகிறாங்க ஒவ்வொருத்தரும். ஏன்டா அப்படி பார்க்குறீங்க ஆப்போசிட்டில் அப்படின்ற மாதிரி. ஒவ்வொருத்தரும் அப்படி ஒரு வெறித்தனமாக பார்க்குறீங்க. ஏன் அப்படி குருன்னு ஒரு பார்வை வேறு. ஆஃப் ரோட் ட்ரிப்பு, அது இல்லாமல் மழை அருமையா இருக்கு. வேற லெவல். ஒரு மலை ஏறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 30% மேலே ஏறிட்டோம். மழை தான், வேற வழி இல்லை, நனைஞ்சிட்டோம். மலையிலே வந்து அப்படியே பாதி வந்து நின்றுக்கிறோம். அருமையா இது கிளைமேட் வேற லெவலு. இவங்க ஃபோர்ஸ் பண்ணி நிற்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தானதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி வேற லெவலில் இருக்குது. ஆனால் மேலே ஏற வேண்டியது இருக்கு. நாங்கள் அப்படியே பாதிலே கொஞ்சம் வண்டி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டான். நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். சிறில ஏமாத்துறான். தூக்கி வீச்சுக்க எங்கேயாச்சும். சூப்பரா இருக்குதா?
வந்த இடத்த தூக்க கேட்டா நாயாவும். சரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. வாயிலாம் தன்னை மீன் நாக்கிட மாட்டுது. வருமா ஜெகத் ஏண்டா இவருதான் எல்லாம் கீழே ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு வழியெல்லாம். அவ்வளோ பார்த்தீங்கன்னா பனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பனி இல்லடா, இது வந்து மிஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புகை மூட்டம் அருமையா இருக்கு. ஒரு கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி வானம் பொழியாம பூமி பார்த்து வாங்க, பொறுமையா வாங்க, பார்த்து வாங்க. பூக்கள் மலர்ந்தாலும் சூடும் அழகில் தான் பேரு. முன்னாடி சொல்ற மாதிரிதான் பேக் எடுத்துக்கோங்க, பேக் எடுத்து வராம வந்தது எங்க தப்பு. அண்ட் 300 விளாக்லேயே சொல்லியிருந்தேன் பேக் எடுத்து பேக் எடுத்து நாங்கள் கொள்ளுறது. 300 விளாக்லேயே சொல்லியிருந்தேன் பேக் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நான் இதை நானே ஃபாலோ பண்ணேன் இந்த டைமு. ஐயோ இதை தூக்கிக்கிறேன் அதை தூக்கிக்கிறேன். ஆனால் மேலே வந்தீங்கன்னா வேற லெவல் கிளைமேட்னே சொல்லலாம். மலை, எல்லாமே ஆஃப் ரோடு, ரூஃப் ரோடு எல்லாமே. என்ன மெதுவாளையே மாத்திக்கிட்டு கொஞ்சம் காதல் கீதெல்லாம் கூட்டிக்கிட்டு வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் வெண்பனி மலரே உன் இருவிழியா. மேலே வந்தீங்கன்னா அப்படியே ஒரு கோயில் இருக்கு, பெருமாள் கோயில். இது மேலே வந்தீங்கன்னா அப்படியே வந்து இது பண்ணிக்கலாம். பெருமாள் கோயிலுடைய பச்சைக்கு அனுமான் கோயிலியா? பெருமாள் கோயில் நான் கரெக்டாக தான் சொன்னேன். அவன் தான் அனுமான் கோயில். தெரியல தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறது. தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே. வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறதே. மாறம் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈரப்பாயுதே. நரைகளும் மறைந்திடு வெண்பனி மலரே உன் இருவிழியா. வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே.
காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன. காற்றில் பறக்கும் காத்தாடி நானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. காற்றில் பறக்கும் காத்தாடி நானே, நல்லா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போட்டு சுட சுட சாப்பிட்டுக்கிறோம். காலேஜ்னா அப்படியே இவங்க அணுகிருங்க. சூடா பஜ்ஜி போண்டா வடை புட்டு அனைத்தும் உண்டு. ஃபர்ஸ்ட் வந்து மிளகா பஜ்ஜி, செகண்ட் வந்து வாழைக்காய் பஜ்ஜி. இருக்கிற கிளைமேட்டுக்கு அப்படியே வந்து பஜ்ஜி சாப்பிட்டீங்கன்னா அப்படியே மழையை ரசிச்சுட்டே சாப்பிடலாம். வேற லெவல். சுட சுட பஜ்ஜி சாப்பிட்றதுக்கும் உண்மையான ஒரு குறிப்பு. மழை அடிக்குது, மழை நிக்குது, பனி பெய்யுது, மழை நிக்குது, மழை வருது, நிக்குது. திரும்ப 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 இதான் வருது. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் வந்து கிளம்புறோம், வீட்டுக்கு கிளம்புறோம். தான் வழியில் நனைஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மேலே வந்தீங்கன்னா உண்மையாக சொல்ல உண்மையாக ஒர்த்தான பிளேஸ்னாவே சொல்லலாம். அது இன்னொரு 1 மந்த்தில் பார்த்தீங்கன்னா ரோட்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். ரோட்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா வரதுக்கு நல்லா இருக்கும். கிருஷ்ணகிரி வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த போலுமலை விசிட் பண்ணிட்டு எங்கே போறீங்க இங்கே வந்துருங்க. இந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் நான் எதிர்பார்க்கல. என்னை இவங்க ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்ததுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்பவே ஒர்த்து தான். தெரியுது வீடியோ மேன் வாயை தெரியுது, கையை தெரியுது. வரும்போது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் மேலே வர மாதிரி அந்த ஆஃப் ரோட் வர மாதிரி வண்டி எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த ஹீரோ வண்டி அதெல்லாம் செட் ஆகாது. இந்த வீடியோவில் வந்து காமெடி கிமெடி அது மட்டும் ஒன்றும் பெருசாக இல்லை. ஜஸ்ட் ஒரு vlog மாதிரி தான் இருக்கும். ஏய் ஜெகத், வீடியோ சொல்லி எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு சொல்லு. வீடியோ சொல்றா, ஏன் வெக்கப்படுற? இவன் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவோட பையன் மச்சான். லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. நல்ல வீட்டுக்கு கிளம்புறோம். டாடா பை பை.